ஆரியன் திராவிடியன் என்கின்ற தியரி ஒரு குப்பை. அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல the right place for the Aryan Dravidian invasion is dustbin சொல்லிருப்பாங்க. இந்த ஆரியன் திராவிடியன் ஒரு மித்த வந்து ராபர்ட் கிளாடுவெல் போன்றவர்கள் சில அறிஞர்கள் யாரு கொண்டு வந்தார்களோ அதற்கு சரியான இடம் என்பது குப்பை தொட்டி. அதனால் அது போன்ற நமக்குள்ள அது போல கிடையவே கிடையாது. அதனாலதான் டிஎம்கே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இந்த திராவிடியன் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. நிலப்பரப்பா, அது ஒரு மொழியா, அது ஒரு இனமா, அது ஒரு பார்டரா, அது ஒரு ஜியோகிராபிக்கல் என்டிட்டியா, அவங்களே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்ப வந்ததுக்கு அப்புறம் டைனிக் பாஸ்கர்ல ஸ்டாலின் அவங்க ஹிந்தியில இன்டர்வியூ கொடுக்குறாங்க. கேட்டா திராவிடியன் மாடலை பொறுத்தவரை அது ஒரு இனம் எல்லாம் தாண்டி, மொழி எல்லாம் தாண்டி அது ஒரு நிலப்பரப்பு அப்படிங்கிறாங்க. ஆனா வேற எந்த மொழியும் தமிழ்நாட்டுக்குள்ள வரக்கூடாது, தமிழ் மொழி மட்டும் இருக்கும் பொழுது இது வந்து தமிழ் மொழியை சார்ந்ததுமாங்க. அதனால திமுகவினருக்கே உண்மையாலும் திராவிடியன்னா என்னன்னு தெரியாது. நன்றி, வணக்கம். நான் கேட்டதான் வேணும், இது எனக்கு வேண்டாம். இன்னைக்கு எது போடலாம்? எல்லாம் ஏற்கனவே போட்ட ட்ரெஸ் தான், புதுசா போடுறதுக்கு இந்த ட்ரெஸ்ஸே இல்லை. அவ வீடு எவ்வளோ பெருசா இருக்கு பாரு, என் வீடு எவ்வளோ சின்னதா இருக்கு. எங்க அம்மா அப்பா எப்ப பாரு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என் கண்ணு ப்ரௌன் இல்லைன்னா ப்ளூ கலர்ல இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஹைட்டா பிறந்திருக்க கூடாது. சே, இருப்பதை கொண்டு திருப்தி அடைவோம், எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அவங்க உனக்கு மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல, எனக்கும் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்கெட் எங்கடி? இந்த ட்ரெஸ்க்கு இவ்வளவுதான் வரும். ஏன் நல்லா இல்லையா? சரி, டைம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். நீ போய் வேற ட்ரெஸ் மாத்திட்டு வா. இப்போ என்னடா பிரச்சனை உனக்கு? ட்ரெஸ் ஆடிது சைடுல பார்த்தா இடுப்பு தெரியுது, நிமிந்து பார்த்தா மேல தெரியுது, எட்டி பார்த்தா எல்லாமே தெரியும். இந்த மாதிரி எல்லாம் கூட வராத. எந்த காலத்துலடா வாழற நீ? இப்பெல்லாம் இதெல்லாம் காமன். கொஞ்சமாவது வளருங்கடா. முதல்ல ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. டிஸ்கஸ்டிங்கிறது உன்னோட மைண்ட்ல இருக்கு, நான் போடுற ட்ரெஸ்ல இல்ல. கடைசியா கேக்குறேன், ட்ரெஸ்ஸை மாத்த முடியுமா முடியாதா? முடியாது. அப்ப 2 நிமிஷம் வெயிட் பண்ணு, நான் மாத்திட்டு வரேன். நான் ரெடி, போலாமா? இது கருமண்டா இது. போலாமா பவி? யாராவது இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு ஃபங்க்ஷன் போவாங்களா? ஃபுட், Dress அதெல்லாம் அவங்க ஃப்ரீடம். அதெல்லாம் யாருமே. However, family planning in Islam is permissible when the intention is to ensure the well-being of the family, both physically and spiritually. The health of the mother, the ability to raise children properly, and ensuring that each child receives the rights to care, education, and love are all valid considerations. It is not just about bringing children into the world, but about nurturing them in a way that they grow into strong, faithful, and responsible Muslims. கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார், கண்காணியில்லா இடமில்லை காணுங்கார். கண்காணியில் என்று கள்ளம் பல செய்வார், கண்காணியில்லா இடமில்லை காணுங்கார். கண்காணியாக கலந்தெங்கும் நின்றானே, கண்காணி கண்டார் களவொழிந்தாரே. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ஒரு கதை இருக்கு. ஒரு மலை, பெரிய மலை, பாறை. 3 தவளைங்க அது ஏறி போனோம். 3 தவளைங்க ஏறி போனோம். கம்ப்ளீட் அங்கே தேனூர் இருக்கும், பாம்பு இருக்கும், தேள் இருக்கும், பல்லு இருக்கும், எல்லாமே இருக்கும். போறது ரொம்ப கஷ்டம். கீழே எல்லா தவளைங்க சொல்றது, போகாத, அவ்வளவுதான், இங்க போவாரு, அங்க மாட்டிக்கிறான் பாரு, அங்க பாம்பு குத்தும் பாரு, இங்க தேன் அடிக்கும் பாரு, இங்க விழுவான் பாரு அப்படின்னு கத்துட்டே இருக்கு. கீழே ஒரு 500 அடி வச்சுங்களேன். அந்த மலை 100 அடிக்கு போச்சு. ஒரு ஃப்ராக் வந்துருச்சு 100 அடி. இன்னும் ஒரு 300 அடி
இன்னொரு ஃபிராக் விழுந்துருச்சு, இன்னொன்னு போயிட்டே இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா போயிடுச்சு, அந்த மலைய தொட்டுடுச்சு. இதுக்கெல்லாம் ஷாக் ஆயிடுச்சு. எப்படியா போச்சு அது அப்படி கேட்டாங்க. என்ன ஒண்ணு கேட்காதா? அது காது கேட்காது, காது கேட்காது. அப்படிதான் ரஜினிகாந்த் காது கேட்காத தவறு. கலைஞர் சார் அவங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறது, எது எடுத்துக்கணுமோ அதை எடுத்துப்பாங்க, மிச்சது விட்டுடுவாங்க. போட்டாலும் சரி, தூற்றுனாலும் சரி, இல்லைன்னா அவ்வளவுதான், மனசு உடைஞ்சு முன்னுக்கு போக மாட்டோம். பினிஷ். பேசினவங்க பேசிட்டோம். வாழ்க்கையில சில சந்தர்ப்பங்கள்ல மனிதர்கள் மத்தியில பேச நம்ம செவடர்கள் ஆகணும். அப்போதான் நம்ம ஏதாவது சாதிக்க முடியும். இல்லைன்னா வாழ்க்கையை வீணா போயிடும். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த ஒரு கண்டுபிடிப்பும் கர்த்தருடைய சித்தமும் ஞானமும் இல்லாமல், அவருடைய திட்டமும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கண்டுபிடிக்கிறது இல்லை. கண்டுபிடித்த எல்லா கண்டுபிடிப்புகளும் மனிதனுக்கு தேவையான கண்டுபிடிப்புகள். ஆனால் அதை மனிதர்கள் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதில் அதிக கவனம் தேவைப்படுகிறது. காரணம், எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். நாம் தினமும் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தும் ஒரு பொருள், முக்கியமான ஒரு பொருள், கூர்மையான ஒரு பொருள் கத்தி. அந்த கத்தியை வச்சு காய்கறிகளை வெட்டி சுவையான உணவையும் சமைத்து சாப்பிடலாம். அதே கத்தியை வைத்து தீய செயல்களையும் செய்யலாம். அப்படியாக ஒரு பொருள் தேவன் நமக்கு தருகிறார் என்றால் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற முழு அதிகாரமும் நமக்கு தந்து விடுகிறார். அதை நல்லதுக்கு மட்டுமே பயன்படுத்துவது மிகவும் நல்லது. கர்த்தருடைய பார்வைக்கும் செம்மையானதாய் தோன்றும். நான் இன்று சொல்ல போகின்ற செய்தி, செல்போன் கண்டுபிடிப்பதற்கு முன்னர் தகவல் தொடர்பு மிகவும் பின்தங்கி இருந்த மேலத்தியான சாத்தானும் இந்த உலகத்திலே வாசம் செய்கிறான். போல ஆனான். வசன சாத்தானால் ஏவப்பட்டு அந்த பொருள் செல்போன்ல தேடவே வேண்டாம் திட்டம் போடுறான் சாத்தானின் ஏவுதலினால். இப்போது இருக்கும் செல்போன்ல ஆபாசம் நிறைந்து காணப்படுகிறது. ஆபாசம் செல்போன்ல தேடவே வேண்டாம். செல்போன் எப்படி தான் யூஸ் பண்றது, அதுல இருந்து நம்ம அதுலயே ஆபாசம் நிறைந்த படங்கள் செல்போன்ல தேடவே வேண்டாம். ஒரு ஆப்பை யூஸ் பண்ணிட்டு அதை க்ளோஸ் பண்ணாலோ ஓப்பன் பண்ணாலோ அட்வர்டைஸ்மெண்ட்டு வருது. அதுலேயே ஆபாசம் நிறைந்த படங்கள் வருது. செல்ஃபோன் எப்படி தான் யூஸ் பண்ணுறது, அதுலேருந்து நம்ம எப்படி தான் தப்பிக்கிறது என்ன நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதை பற்றி இப்போ பார்ப்போம். ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒரு வால் போஸ்டர், அசிங்கமாக வால் போஸ்டர் நீங்கள் பார்த்துட்டீங்க. அது கண்ணுக்கு எதாச்சியாக பட்டுருச்சு. அது தவறு கிடையாது. அந்த போஸ்டரை திரும்பவும் போன இடத்துல இருந்து திரும்பவும் வந்து அந்த போஸ்டரை பார்த்தோன்னு சொன்னால் அதுதான் பாவம். விட்டுடணும். இல்லை அந்த படத்துக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தேடி நீங்கள் போனீங்கன்னா இது நரகத்துக்கு உங்களை கொண்டு போய் ஒரு வலை. சாத்தான் செல்ஃபோனில் வளைவு இல்லாத செல்ஃபோனில் பேசக்கூடாது. தேவையான காரியங்களை மட்டுமே பேசுறது ரொம்ப நல்லதுங்க. வாதங்கள் கர்த்தருக்கு அருவருப்பான ஒரு செயல். தயவு செய்து ஒரு சினிமா பாடல் கூட நீங்கள் அதில் வச்சிக்காதீங்க. அப்படி ரிங்டோனாக வச்சா கூட அது கிறிஸ்தவ பாடலாக இருக்கட்டும், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு மியூசிக்காக இருக்கட்டும். யூடியூப், இப்போது யூடியூப் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் அதில் நம்ம தகவலை தேடும். ஃபேஸ்புக், நல்ல விஷயங்களும் அதில் கிடைக்குது, மிகவும் மோசமான விஷயங்களும் அதில் இருக்குது. அப்போது யூடியூப்பில் நம்ம சர்ச் பண்ணுறோன்னா முக்கியமான நல்ல தகவல்களை மட்டும் நம்ம பார்க்கறது மிகவும் நல்லது. ஃபேஸ்புக் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக திருடுங்க. அதில் நல்லது, ஏன்னா உங்களுக்கு தேவையானது ரொம்ப நல்லது. அதே போல் வாட்ஸ்அப் எடுத்துக்கிட்டால் அது என்னது, ஸ்டேட்டஸை வச்சு அடுத்தவங்க வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்குறது, நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறது. ஏங்க ஒன்று தெரியுமா, நம்மளுடைய ஸ்டேட்டஸ் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் என்னைக்காவது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னு சொன்னால் யூசி ப்ரௌசருக்கு பதிலாக
ஒபேரா மினி யூசி ப்ரௌசர் இது யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு பதில் நீங்கள் என்ன யூஸ் பண்ணலான்னா கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒபேரா மினியும் யூசி ப்ரௌசரும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஒரு அசிங்கமான செய்திகளை தான் அதிகமாக அதில் போடுறாங்க. விழுந்துட்டிங்கன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் போய் விழுந்துட்டிங்கன்னா உங்களால் தப்பிக்கவே முடியாது. நீங்கள் நரகத்துக்கு கண்டிப்பாக செல்லுவீங்க. அதுக்கு ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 28, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளுடைய விபச்சாரம் செய்தாயிற்று. பார்த்துக்கிட்டீங்களா? பானது யோசேப்பினுடைய கதை உங்களுக்கு தெரியும். யோசேப்பு எப்படி அந்த மாதிரியான காரியங்களிலிருந்து விலகி ஓடினான் என்று உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இனி தேவனுடைய பார்வைக்கு அருமையானதாக இருக்கணும், நான் செல்ஃபோன் பயன்படுத்தி ஆகணும், தேவனுக்கு ஏவுதலால் ஏவப்பட்ட மனிதர்களுடைய பாடல் கேளுங்க, அது வார்த்தைகளை பகிர்ந்து கொள்றாங்க, அதையும் கண்டிப்பாக எல்லாருடைய ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் ஒரு ஆப் நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் பிரயாணம் இருக்குது அந்த மாதிரி அவர் ஊழியத்தருடைய அப்படின்னும் போது அந்த பாத்திரிலேயே டவுன்லோட் பண்ணிக்கிறது மூலமா செய்து கூடாது. இது தேவனுக்கு பிரியமில்லாத செயல். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் Waheguru Ji Ka Khalsa, Waheguru Ji Ki Fateh. Sangha Ji, so we are in this temple here. It's called the Golden Mount Temple in Thailand. And while walking up, we actually met this statues behind us. So in English expressions, you would commonly see them as hear no bad, see no bad, and speak no bad. Guru Nanak Dev Ji in Gurbani tells us the same thing as well. So in the Bani of Asa Diwar, Guru Nanak Dev Ji actually tells us, Manika Sutaka Loga hai, Jeva Sutaka Kud. So Jeva, the tongue that we used to speak, when we speak impurity, what kind of impurity we speak? The chugli, nindya, when we speak out of jealousy of other people. Here this statue is telling us that we should not bring that impurity in our tongue. Guru Nanak Dev Ji tells us as well, Jeva Sutaka Kud. So we're bringing this impurity in our mouth. Next, Guru Sahib tells us, Akhi Sutaka Vekhana Partrya Partanarup. So what impurities do we bring in our eyes? Akhi Sutaka Vekhana, we see with our eyes, but what do we see? Partrya Partanarup. We see other people's wives in a lustful manner. We see other people's sisters in a lustful manner. Guru Sahib is telling us that these are impurities. We should be seeing other people's wives as our sisters, other people's sisters as our younger sisters and mothers. Similar for the Biblia as well, we should be seeing the elders as our fathers, those at the same age as us as our brothers, and those younger than us as our children. Next, Guru Sahib tells us, Kanni Sutaka Kanape, Lai Tabari Khai. Now, Sangha Ji, this is so important. What do we do? What kind of impurities do we bring in our ears? Kanni Sutaka Kanape, Lai Tabari. What is Lai Tabari? It basically means chugli, nindya, gossip that we do of other people. And we hear this gossip, we hear this chugli, nindya. It seems very full of pleasure. It seems very nice when we speak about that, but these are actually impurities that we bring into our ears. And Guru Sahib tells us that don't bring these impurities. What happens? Tanni Sutaka Kanape, Lai Tabari Khai, Nanaka Hansa Admi, Badde Jampur Jai. So Guru Sahib says in the last pankti, Nanaka Hansa Admi. Even though that man could be like a hans, could be so beautiful, like a swan, white in color from the outside, but what happens when we bring these impurities in our senses? Badde Jampur Jai. The Jamdus, the messengers of death, will tie our hands, and they'll bring us to hell because we bring in these impurities into our senses, into our mind. So Sangha Ji, just as these statues are telling us all these messages, Gurbani is telling us the same thing as well. So please forgive me for my mistakes. Waheguru Ji Ka Khalsa, Waheguru Ji Ki Fateh. हुक्म 14वां, ब्याह आनंद बिना गृहस्थ नहीं करनी. Do not engage in physical relationship before marriage. ਹੁਕਮ 15ਵਾਂ, ਪਰਾਈ ਇਸਤਰੀ ਮਾਂ ਧੀ ਭੈਣ ਘਰ ਜਾਣਨੀ.
other than your wedded wife, consider all women as your mothers, sisters, or daughters.